வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு புது விதமான டிஷ்ஷோடு வந்திருக்கோம். அது என்னென்னா பூண்டு உருளைக்கிழங்கு மசாலா. பூண்டு உருளைக்கிழங்கு மசாலா இதை வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 பூண்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறையா பூண்டு பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஒரு 20-25 பூண்டு கூட இந்த மாதிரி இருக்கிற பூண்டு உரித்து யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் பூண்டு அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் ஒரு 10 பூண்டு தான் எடுத்திருக்கேன். பட் இது உடம்புக்கும் நல்லது, பூண்டு நிறையா சேர்க்கறது. மித்தவாளுக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு பூண்டு வாசனை பிடிக்காது. எனக்கு குழந்தையிலேருந்தே அப்படி வளர்த்துட்டான். நான் என்ன பண்ணுறது, புதுசாக என்னால் எதுவும் இது பண்ணி முடியல. நிறைய மசாலாலாம் சொல்லித்தரையில, அது மட்டும் எப்படின்னு கேட்டேன்னா எல்லாருக்கும் பண்ணி கொடுத்து எனக்கு இதே ஒழிய எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதுதான் நிஜம். சாரி. எண்ணெய் விடலாம். இப்போது இதுக்கு வந்து ஆக்சுவலி எங்கள் மாமியார் வந்து ஃபுல்லாக எண்ணெயிலேயே இதை டீப் ரோஸ்ட் பண்ணு அப்படின்பா. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட சொல்லுவாள். நான் வந்து நிஜமாலுமே என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ இதெல்லாம் ஆறுதே இல்லை சொல்லிட்டு எண்ணெயை விட்டுட்டு தண்ணியை தெளித்து வேக வச்சு அதே மாதிரி ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால நான் எப்படி பண்ணேனோ அப்படியே பண்ணுறேன். இப்போ 2 ஸ்பூன் விட்டுருக்கேன், இன்னும் 2 ஸ்பூன் விட்றேன். ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு அப்படியே எண்ணெயில் டீப் ரோஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அதை ஸ்மாஷ் பண்ணணும்பா. நன்னா தான் இருக்கும், வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, உடம்புக்கு நல்லா இருக்கணும் இல்லையா. பூண்டை இதில் போடுறேன். கொஞ்சம் பெருங்காய பொடி, பூண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக ஆற வரைக்கும் வதக்கிடுங்க எண்ணெயில். இதில் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, டிஷ்க்கு தேவையான காரப்பொடி, உப்பு, கொஞ்ச நாள் இது டீப் ரோஸ்ட் ஆட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுடலாம். ஏன்னா எண்ணெய் நிறைய கிடையாது இல்லையா, ஒரு சைடு தான் டீப் ரோஸ்ட் ஆகும், அப்புறமா இருக்கிறதுக்கு இருக்கலை. ஆனால் டீப் ரோஸ்ட் ஆனால் தான் அது நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு மற்ற வச்சு நான் ஸ்மாஷ் பண்ணிவிடுவேன். இது எப்படி மசாலா உங்களுக்கு தோசைக்குள்ளே இருக்கிற மசாலா எப்படி உருவமே இல்லாமல் ஸ்மாஷ்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இந்த டிஷ்ஷு. இது ஓரளவுக்கு டீப் ரோஸ்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் இதில் போட்டுடலாம். ஒரே ஒரு கை தண்ணி தெளிச்சிருக்கேன். இது அப்படியே வதங்கட்டும், மூடி வதக்கலாம். இது மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். இது தோசை மாவு ரெடியாக இருந்ததா, அந்த மாதிரி மசாலா பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா கூட இதை பண்ணி வச்சுட்டு தோசைக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி, இல்லைன்னா தோசையில் இதை வந்து நல்லா ஸ்மாஷ்டாக இருக்குங்கிறதுனால ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்தெல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்கும். இல்லை நம்மளே ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறோம்னாலும் அது மாதிரி எடுத்துன்னு போகலாம். நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக சட்னி மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் மசாலா உள்ள
ஸ்டஃப் பண்ணியிருக்க மாதிரியும் இருக்கும். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சாப்பிட்ற மசாலா இல்லாமல் ஒரு பூண்டோட தக்காளி இதோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். நீங்கள் சப்பாத்தி அதோடு கூட சாப்பிட்லாம். இதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் தானே மெயினாக கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தவா எல்லோரும் வேலைக்கு போகிறவா இல்லை ஸ்கூலுக்கு குழந்தைகள் கொடுக்கறது இதுதான் எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான புது விதமான டிஷ்ஷெல்லாம் இது பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. என்ன பண்ணோன்னா எல்லாத்தையுமே நெசுக்கிடணும். பூண்டு உருளைக்கிழங்கு தக்காளி. என்கிட்ட மத்து இல்லை அப்படின்னா இந்த பாவ்பாஜி ஸ்மாஷ் பண்ணுறது இருக்கும்ல அதில் கூட பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மசிச்சிட்டோம். இதில் கடைசியாக கருவேப்பிலை போட்டிருக்கோம். பரட்டி பார்த்துட்டு ஏதாவது மசியாத இருந்தால் இன்னொரு தடவை இது மாதிரி பண்ணினேன்னா எல்லாமே மசிஞ்சிடும். ரெடி ஆகிடுமா? இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், டிஷ் ரெடி. இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோட தோசையோட உங்களுக்கு எது இஷ்டமோ அதோட சாப்பிடுங்க. இது புது விதமான இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடய யூடியூப்க்கு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க. வேறு ஏதான நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் எனக்கு கமெண்ட்டாக போடுங்க. இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க. என்னோடய யூடியூப் சேனலோட ஐடி வந்து youtube.com/c/Yogambal Sundar. அதில் போனீங்கன்னா உங்கள் எல்லா வீடியோவும் அதில் கிடைக்கும். என்னோடது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.